மீண்டும் ஒரு செய்தி வந்திருக்கிறது என்னன்னு சொன்னால், தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்த அறிக்கை ஒரு பிழையான அறிக்கையாக இருக்கிறது. அதனால இதை சரி செய்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அவங்க மறுபடியும் அனுப்பியிருக்கிறாங்க. எப்படின்னு சொன்னால், அவங்க வெப்சைட்ல இருந்து கூட அதை இல்லாமக்கிட்டாங்க. ரத்னபுரம் மாவட்டத்தில் தபால் மூலமாக கிடைக்கப்பெற்ற வாக்குகள் சம்பந்தமான ஒரு சின்ன ஒரு டெக்னிக்கல் இஷ்யூவால ஒரு பிரச்சனை வந்திருக்குது. என்னன்னு சொன்னால், முதலாம் இடத்துல வந்திருக்கிறது யாருன்னு சொன்னால் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் தான். 19,185 வாக்குகளை, அதாவது 100%83% அடிப்படையில் அவர் முதலாவது இடத்தை பெற்றிருக்கிறார். இரண்டாவது இடத்தில் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் 6,641 வாக்குகளை பெற்று 121.6 என்ற சதவீத அடிப்படையில் இரண்டாம் இடத்தை பெற்றிருக்கின்றார். மூன்றாவது இடத்தில் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் 4,675 வாக்குகளை, தபால் மூலமான வாக்குகளை பெற்று 14.82 என்ற சதவீத அடிப்படையில் அவர் மூன்றாவது இடத்தை பெற்றிருக்கின்றார். நாலாவது இடத்தில் 500 வாக்குகளை பெற்ற நாமல் ராஜபக்ஷ அவர்கள் 101.59% அடிப்படையில் நான்காவது இடத்தில் பெற்றிருக்கின்றார். இந்த ரத்னபுரம் மாவட்டத்தில் தபால் மூலமாக கிடைக்கப்பெற்ற வாக்கின் அடிப்படையில் முதலாம் இடத்தை பெற்றிருப்பவர் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் தான் முதலாம் இடத்தை பெற்றிருக்கிறார். எனவே அடுத்த தகவல்களை வைத்து நாங்கள் என்ன நடக்கப் போகிறது அப்படின்ற விடயத்தை நான் உங்களுக்கு நிச்சயமாக கொண்டு தரப்போகிறோம். தொடர்ந்தும் இணைந்திருங்கள் எங்களோடு.